இன்னைக்கு விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாய பொருளுக்கு உண்டான யதார்த்த நிலைமை ஒரு சின்ன உதாரணத்தோட பார்ப்போங்க. இது ஸ்டேப்லர், இது ஸ்டேப்லர் பின். இந்த ஸ்டேப்லர் பின்னுக்கு எம்ஆர்பி இருக்குது, அதாவது இதுக்குன்னு ஒரு விலை இருக்குது, 12 ரூபா. இதுக்கு அப்படியெல்லாம் விலை கிடையாது, எம்ஆர்பியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு தோட்டத்தில் 9 ரூபா, நாளைக்கு இது 6 ரூபாயா போகும், 2 ரூபாயா போகும், 1 ரூபாயா போகும், நாளைக்கு இது கேப்பாக இருக்கும் கூட ஆள் இல்லாமல் போகும் அப்படின்னு வரும் நிலைமை. இது இவனுக்காக பாருங்க, இவன் தக்காளி நம்மளுக்கு நாக்குக்கு உணர்த்தியாக ருசியாக ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக தக்காளி வேணும் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. பட் ஆனால் ஒரு 10 ரூபா இன்க்ரீஸ் ஆனால் அப்படியே மிகப்பெரிய பேசும் பொருளாக்கிட்டு என்னமோ லாபம் பூரா விவசாயிலே சம்பாதிக்கிற மாதிரி என்ன மனநிலையிலங்க நாங்கள் இருக்கோம். அதாவது ஒரு பொருளுக்கு உண்டான லாபம் விவசாயிக்கு போச்சுன்னா நல்லது தானுங்க. மண் ஆரோக்கியமாக வச்சுருப்பான், அடுத்த கிராப்புக்கு அவன் நம்மளுக்கு உணவு தயார் பண்ணி கொடுப்பான். இதையும் கூட புரிஞ்சிக்காத ஒரு மனநிலையில் வாழ்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் என்னென்னா, கண் பார்வையில் பிரச்சனை அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். விவசாயிகள் எப்படி நம்ம பார்க்க பழகணும் அப்படிங்கிற கண் பார்வையில் நம்ம பார்க்கணும். அப்போ கண் டாக்டர் பார்க்கறது நல்லது. இல்லை அப்படின்னா மன ரீதியாக ஏதோ பிரச்சனை, ஏன் இவனுலாம் தாழ்வாகவே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சா ஒரு மனநல டாக்டரை பார்த்து ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கிறது நல்லது. காலகாலமாக இப்படித்த விவசாயம்னாலே ஒரு கேவலமான தொழிலாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி டாக்டரை பார்த்து ஒரு நல்ல மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு ஒரு விவசாயத்தை நல்ல முறைக்கு நம்ம பார்க்க பழகணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். நன்றி.